எல்லாம் சென்னையில் இருக்கோம். சென்னையில் தான் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த பெண்கள்லாம் நேற்று பார்த்தேன். ரொம்ப மனசு வலிச்சிச்சு, பரிதாபமாக இருக்குது. போய் கூவமில் இறங்கி நின்று பதாகைகளை பிடிச்சிட்டு தமிழக முதலமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. நியாயம் வேணும்னு கேட்குறாங்க. ஆமாம், என்ன நியாயம் அவர்கிட்ட இருக்குது? ஒரு நியாயமும் இல்லை. நியாயமே இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்குது. அந்த பெண்கள் வந்து நான்லாம் கூட நிறைய பார்த்துருக்கேன். நான் நைட்டு 12 மணிக்குங்க சென்னையில் பெருக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்கள நிரந்தரமாக்கக்கூடாது? நீங்கள் தானே சொன்னாங்கல்ல, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை செய்யுங்கள் தானே எல்லாரும் கேட்குறாங்க. துப்புரவு பணியாளர்கள் கேட்குறாங்க, ஆசிரியர்கள் கேட்குறாங்க, அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க, செவிலியர் கேட்குறாங்க. யாருமே புதுசாக ஒரு ரிக்வஸ்ட் வைக்கல. அதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். நியூ ரிக்வஸ்ட் இல்லை, நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இப்போ அஃப்கோர்ஸ் பழைய ஓய்வூதிய திட்டம், புதுசாக இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா அரசு ஊழியரும் மனசு திருப்தி ஆயிட்டாங்கன்னு இவங்களே திருப்தி பட்டுக்கிறாங்க.